நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சம்பத்கிரி, அதாவது செல்வமலை, ஐஸ்வர்யமலை. அந்த சம்பத்கிரியில் பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஸ்வயம்புவாக ஆவிர்பவித்து அருள் பாலிக்கின்றான். அந்த நிருசிம்மன் அவனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அவன் விஷயமாக அருளிய ஒரு ஸ்லோகத்தை நாம் அனுபவித்தோம். சம்பத்கிரோ ஸ்வயம் வ்யக்தஹ சம்பதஸ்மான் விவர்தயன் என்பதாக சம்பத்கிரி என்னும் இந்த மலையில் ஸ்வயம் வ்யக்த மூர்த்தியாக ஸ்ரீ நிருசிம்மன் நம்முடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் வர்தனம் என்றால் மேன்மேலும் வளர்த்து கொண்டு ஸ்ரீயா ஜுஷ்டஹா கனகவல்லி தாயாருடன் கூடியவனாக, சத்யோ ஜாதஹா என்று பெயர் பெற்றவனாக, சதா விராஜதே எப்பொழுதும் விளங்குகிறான் என்பதாக இந்த ஸ்லோகம் பெருமான் ஸ்ரீ நிருசிம்மனுடைய மங்களாசாசனமாக அமைந்திருக்கிறது. பக்தர்கள் நிருசிம்மனை வணங்கச் செல்லும் பொழுது இந்த மங்களாசாசன ஸ்லோகத்தை சொல்லி அவனை சேவிப்பதினால் நாம் சகலவிதமான மங்களங்களையும் பெறலாம். நெடுதுயர்ந்த மலை மீது பெருமானுக்கு தனிச்சன்னிதானம். மலை மீது ஏறி செல்வது கடினமான ஒரு சாதனை தான். அதுவும் நல்ல வெயில் காலத்தில் மலை மீது ஏறி இறங்கி வருவது என்பது எல்லோருக்கும் இயலாது. அதற்காக இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய பெரியோர்கள், தார்மிகர்கள் அவர்கள் உள்ளத்தில் ஸ்ரீ நிருசிம்மன் புகுந்து வெகு விரைவில் மலை மீது ஏறி வருவதற்கு எல்லா வசதிகளும் பொருந்திய ஓர் தார் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடியனுடைய ஆவல். இதை நிருசிம்மன் வெகு சீக்கிரத்தில் பூர்த்தி செய்வான் என்பதை அடியேன் விசுவாசத்துடன் உணர்கிறேன். அதுவரையிலும் மலை மீது ஏறி வந்து பெருமானை சேவிக்க முடியாது என்று வருத்தப்படுபவர்களுக்காக பெருமான் அனாதி காலமாக எப்பொழுது இந்த திவ்யதேசத்தில் பகவானுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டதோ அது முதற்கொண்டு உற்சவ விக்கிரகமாக ஊரின் நடுவே பேருந்து நிலையத்தில் மிக அருகிலேயே பெருமாள் கோவில் அமைந்திருக்கிறது. உற்சவமூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி இருபுறமும் திகழ நின்ற திருக்கோலத்தில் ஒரு ஹஸ்தம் அபயஹஸ்தமாகவும் மற்றொரு ஹஸ்தம் வரதஹஸ்தமாகவும், அபயஹஸ்தம் என்றால் அபயப்பிரதானம் செய்வது, வரதஹஸ்தம் என்றால் பெருமாள் வரமருளக்கூடியவன், வாரி 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 நாம் விரும்பும் ஐஸ்வர்யங்களை அருளுபவன் என்பதை தோற்றும்படியாக வரதஹஸ்தத்துடன் சேவை சாதிக்கிறார். இந்த அபயஹஸ்தத்தில் மற்றொரு சிறப்பையும் நாம் கூர்ந்து கவனித்தால் அனுபவிக்கலாம். அதாவது பெருமானுடைய திருக்கை ஆஹ்வான முத்திரையில் அமைந்திருக்கிறது. அதை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆஹ்வான முத்திரை சோழசிம்மபுரம் ஸ்ரீ நிருசிம்மன், அதுபோன்று செல்லிய சிங்கமாக திருவல்லிக்கேணி திவ்யக்ஷேத்திரத்தில் பெருமாள் ஸ்ரீ நிருசிம்மன் முதலானவர்கள் ஆஹ்வான அஸ்தத்தில் அழைத்து வாழ்வித்து அருள் தருபவன் அழகிய சிங்கப்பிரான் என்பதாக அவன் நம்மை அழைப்பவனாக அந்த முதிரையில் விளங்குகின்றான். ஆனால் இங்கே அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவிலில் ஒரு சிறப்பு உண்டு. அதாவது மூலவர் வேணுகோபால சுவாமி ருக்மணி சத்யபாமா சகிதராக குழலூதம் கண்ணனாக மூலவர் வேணுகோபாலனாகவும் உற்சவர் சம்பத்கிரி நரசிம்மமூர்த்தியாகவும் எழுந்தொழியுள்ளார்கள். கனகவல்லி தாயாருக்கும் ஆண்டாளுக்கும் தனித்தனியாக சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. தவிரவும் சுற்றுக்கோவிலாக யோக நரசிம்ம சுவாமி மற்றும் சக்கரத்தாழ்வார் சன்னிதானங்கள் அமைந்திருக்கிறது. இப்படி பெருமான் சம்பத்கிரி ஸ்ரீ நிருசிம்ம சுவாமி நம்முடைய சம்பத் சமிருத்தியை விருத்தி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு இந்த சரித்திர விசேஷங்களை நாம் அனுபவிக்கலாம். जय जय सिंहा श्री नरसिंहा लक्ष्मी नरसिंहा, श्री हरि मुरहरि नारायण हरि लक्ष्मी नरसिंहा. जय जय सिंहा श्री नरसिंहा लक्ष्मी नरसिंहा, श्री हरि मुरहरि नारायण हरि लक्ष्मी नरसिंहा. अक्षय तीर्थ கரையில் அமர்ந்த அஹோபிலனே நரசிம்ஹா, பத்தவதாரம் சூழ விளங்கும் உக்ரபார்கவனே நரசிம்ஹா. உக்ரசிம்மனே நாரசிம்மனே ருத்ரசிம்மனே நரசிம்மா, பக்த சிம்மனே மூல சிம்மனே ஸ்தம்ப
ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்ஹா அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்ரவடனே நரசிம்ஹா ஆலமரத்தடி அமரும் ஹரியே ஹாஸ்யநாதனே நரசிம்ஹா அகிலம் மயக்கும் இசையை அளிக்கும் சத்ரவடனே நரசிம்ஹா जय जय सिंहा श्री नरसिंहा लक्ष्मी नरसिंहा श्री हरि मुरहरि नारायण हरि लक्ष्मी नरसिंहा பிரம்மாவுடைய மானச புத்திரராக புலஸ்திய மகரிஷி அவதரித்தார். அந்த புலஸ்தியர் மேருமலையின் தாழ்வரையில் தவம் செய்த பொழுது திருணபிந்து முனிவரின் பெண் அவளை அறியாமல் அந்த இடத்திற்கு வந்ததினாலே மகரிஷியின் பிரதிஜையின்படியாக கருவுற்றாள். பின்னர் திருணபிந்து மகரிஷி அந்த பெண்ணை புலஸ்தியருக்கே மனம் செய்வித்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தை விஸ்ரவஸ் என்னும் பிள்ளை. விஸ்ரவசுக்கு பரத்வாஜ மகர்ஷி பெண்ணளித்தார். அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் வைஸ்ரவணன் என்னும் குபேரன். புலஸ்திய மகர்ஷியின் வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே பௌலஸ்தியர்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு பௌலஸ்தியர் என்றால் குபேரன் மட்டுமில்லை, விஸ்ரவஸ் மட்டுமில்லை, வேறு சிலரும் பௌலஸ்தியர்களாக இருக்கிறார்கள். ஆம், நாம் மிகவும் அறிந்த ஒருவர், நமக்கு மிக மிக பரிச்சயமான ஒருவர் பௌலஸ்தியர் என்று அழைக்கப்படுகிறார். அவர்தான் சீதாபகாரம் செய்து ராமச்சந்திரமூர்த்தியினாலே கொல்லப்பட்ட ராவணன், ராவணேஸ்வரன், லங்கைக்கு அதிபதி. அந்த ராவணன் புலஸ்திய மகரிஷியின் வம்சத்தில் பிறந்ததினாலே பௌலஸ்தியகா என்று அழைக்கப்படுகிறார். ராவணனுக்கு அப்படி ஒரு பெயர் என்றால் விபீஷணனுக்கும் அதே பெயர்தான், கும்பகர்ணனுக்கும் அதே பெயர்தான், இல்லையா? ஆனால் சம்பத்கிரியில் புலஸ்திய மகரிஷி தவம் செய்தார், பௌலஸ்திய மகரிஷி தவம் செய்தார் என்று ஒரு குறிப்பு தான் காண்பிக்கப்படுகிறது. அந்த பௌலஸ்தியர் யார்? ராவணனா, கும்பகர்ணனா, விபீஷணனா, அல்லது விஸ்ரவசா, அல்லது குபேரனா? எப்படி நாம் அறிந்து கொள்வது? மிகவும் சிக்கலான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு பெருமானுடைய திருநாமம், அந்த பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம், அந்த திவ்யக்ஷேத்திரத்திற்கு தற்காலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெயர், அப்பெருமானை நாம் சேவிப்பதினாலே அடையக்கூடிய நன்மைகள், இவை அத்தனையும் சேர்ந்து ஒரே சமயத்தில் அத்தாட்சிகளாக விளங்குகின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு விஷயத்தை நாம் அறிவதற்கு 1000 உதாரணங்கள் இந்த திவிதேசத்தில் கொட்டி கிடக்கின்றன. ஆகையால் புலஸ்தியர் நன்கு அறியப்பட்டார். பௌலஸ்தியர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? இந்த வம்சத்தில் பிறந்த யாருக்குத்தான் பௌலஸ்தியர் என்பது பெயர்? அவர் எப்படி இந்த திவிதேசத்தில் தவம் செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். முதலில் குபேரனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது, குபேராய வைஸ்ரவணாய என்னும் மந்திரத்தில் பொருளை எல்லாம் அறிய வேண்டும். அதாவது வேத வாக்கியங்களை மேலெழுந்த வாரியாக நாம் பார்த்தோமேயானால் அந்த வேத வாக்கியத்தின் உள்பொருள் நம்மால் உணரவே முடியாது. அதனால்தான் வேதத்திற்கு மறை மறை என்பது பெயர். மறை என்றால் தனக்குள்ளே பெரும் செல்வங்களை எல்லாம் மறைத்து வைத்திருப்பது என்பதுதான் அர்த்தம். பகவானுக்கு திருக்கோவில்களில் கற்பூரஹாரத்தை சமர்ப்பிக்கக்கூடிய சமயங்களிலும், அந்த எம்பெருமான் எழுந்தருளும் சமயத்தில் பூரண கும்பங்களை அளிக்கும் சமயத்திலும் ஓர் மகாமந்திரத்தை பெரியோர்கள் அனுவர்த்தி செய்வார்கள். அதாவது வேதம் ஓதுவார்கள். ராஜாதிராஜாய பிரசக்கியசாயினே என்பது அந்த மந்திரத்தினுடைய தொடக்கம். ராஜாதிராஜன், ராஜாதிராஜன் என்றால் யார்? ராஜாதிராஜன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். அந்த இந்திரனுக்கு தலைவன் பிரஜாபதியான பிரம்மதேவர். அந்த பிரம்மதேவரையும் தன்னுடைய நாபி கமலத்தில் சிருஷ்டி செய்த எம்பெருமான் ராஜாதிராஜன். ஏனென்றால் மற்றைய அரசர்கள் ராஜாதிராஜர்களாக முடியாது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்தக்காரர், சிதகுய பானையர், பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வர் என்று சுவாமி நம்மாழ்வார் காண்பிக்கிறார். காலையில் அரசன் அரசன் என்று இருமாப்படு இருந்தவன் மாலையில் தன் ராஜ்யத்தை இழந்து பதாரியாக உயிருக்கு பயந்து ஓடுகிறானே. நிரந்தரமான ராஜ்ய பரிபாலனம் எந்த அரசனுக்காவது வாய்க்குமா? வாய்க்காது. ஆனால் ராஜாதிராஜனான சர்வேஸ்வரனான எம்பெருமான் அவன் எப்பொழுதும் விளங்கக்கூடியவன். அந்த பெருமாள் ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதி.
ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக விளங்குகிறான். குபேராய வைஸ்ரவணாய என்று கேவலம் தனசம்பத்தி பெற்ற குபேரனை இங்கே ஸ்தோத்திரத்தில் சொல்லவில்லை. இந்த மந்திரத்தினுடைய பொருளாக தனாதிகாரியான குபேரனுடைய பெருமை வர்ணிக்கப்படவில்லை. குபேராய வைஸ்ரவணாய, குபேரனுக்கும் குபேர சம்பத்தை அளித்தவனாய் விளங்கும் எம்பெருமானே என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய உள்பொருள். அந்த வகையில் சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி குறிக்கப் பெறுகிறார். ஆம், குபேரன் விஸ்ரவசுக்கு தான் பிள்ளையாக பிறந்தது முதற்கொண்டு விசேஷமான தவத்தினால் தன் பாட்டன்மாராகிய பிரம்மதேவரை சந்தோஷப்படுத்தினார். குபேரன் சிறந்த தவம் செய்து பிரம்மாவை சாட்சாத்கரித்தார். பிரம்மாவுடைய வம்சத்தில் பிறந்தவர் தானே புலஸ்திய மகரிஷி. பிரம்மாவுடைய மானசபுத்திரர் என்பதாக கீழே சரித்திரத்தில் பார்த்தோம் அல்லவா? அந்த பிரம்மதேவர் குபேரனுக்கு நேரடியாக சாட்சாத்காரமாக சேவை சாதித்தார். குழந்தாய் குபேரா, என்ன வரம் வேண்டுமோ கேள், நீ கேட்கக்கூடிய வரங்களை நான் அளிக்கிறேன் என்றவுடன் குபேரன் சொன்னான், சுவாமி, நான் யக்ஷர்களுக்கு தலைவனாகும் பாக்கியத்தை அடைய வேண்டும். தவிர பெரும் செல்வத்திற்கு நான் அதிபதியாக வேண்டும். தேவர்களில் எனக்கும் ஒரு நல்லதொரு ஸ்தானம் கிடைக்க வேண்டும். தாங்கள் என்னை அனுகிரகம் செய்யுங்கள் என்று பிரார்த்தித்தார். பிரம்மதேவர் அகமகிழ்ந்தார். தன் வம்சத்தில் பிறந்தவனான குபேரனுக்கு நினைத்த இடத்திற்கு நினைத்தபடி செல்வதற்கு தக்கதொரு புஷ்பக விமானத்தை அளித்தார். அந்த புஷ்பக விமானத்தில் இல்லாத வசதிகளே இல்லை எனலாம். அன்பர்களே, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கபில மகரிஷியின் சரித்திரத்தை திருப்பதி திவ்யதேசத்தில் நாம் அனுபவித்த பொழுது, கபில தீர்த்தத்தில் அனுபவித்த பொழுது, தன் மனைவியான தேவகூதிக்கு கர்தம பிரஜாபதி விசேஷமானதொரு புஷ்பக விமானத்தை சிருஷ்டித்தார். அந்த புஷ்பக விமானத்தில் இல்லாத அம்சங்களே இல்லை என்னும்படியாக அமைந்திருந்தது. அவருடைய தபோவலிமை அத்தகையதாய் விளங்கியது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கு முன்பாகவே குபேரனுக்கு பிரம்மதேவர் ஓர் புஷ்பக விமானத்தை பரிசளித்தார். நினைத்த இடத்திற்கு நினைத்த நொடியில் அழைத்துச் செல்லும் வல்லமை அந்த விமானத்திற்கு உண்டு. எங்கும் தடையற்றதொரு பிரச்சாரம் அந்த விமானத்திற்கு உண்டு. அது தவிர அந்த விமானத்தில் எத்தனை பேர் ஏறிக்கொண்டாலும் சரி, அது அதற்கு ஏற்றாற் போலே விரிந்து கொள்ளும். அவ்வளவு பெருமை வாய்ந்தது. புஷ்பக விமானத்தை பிரம்மா குபேரனுக்கு அளித்து, மேலும் சமுத்திரத்தின் நடுவில் திரிகூட்டமலை என்னும் ஓர் மலை அமைந்திருக்கிறது. அது தேவர்களுடைய அமராவதி பட்டினத்தை காட்டிலும் விசேஷமானது. ஆகையால் குபேரா, நீ சென்று அந்த இடத்தை சுவாதீனப்படுத்திக் கொண்டு அரசாட்சி செய்வாயாக. ஆனால் நீ செல்வங்களுக்கு அதிபதியாகும் அனுகிரகத்தை நான் செய்வதைக் காட்டிலும் செல்வங்களுக்கெல்லாம் செல்வமாய் விளங்கும் எம்பெருமான் அனுகிரகம் செய்தானேயானால் அது மூலமாக நீ விரும்பும் பயனை பெறலாம் என்று பிரம்மதேவர் ஆசீர்வாதம் செய்தார். இந்த புஷ்பக விமானம்தான் பின்னாளில் அதே புலஸ்திய மகரிஷியின் வம்சத்தில் பிறந்த வைஸ்ரவணனான ராவணனால் அபகரித்து செல்லப்பட்டது. தன் சகோதரன், ஏனென்றால் விஸ்ரவஸ்திற்கு 2 மனைவியர். அதில் ஒரு மனைவியின் பிள்ளை குபேரன், மற்றொரு மனைவிக்கு 3 பிள்ளைகள், ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன் முதலானவர்கள். அதனால் தன் சகோதரன் செல்வச் செழிப்பு மிக்கவனாக இருப்பதைக் கண்டு பொறாமையுற்ற ராவணன் இயற்கையிலேயே தாயின் கருவில் தான் வசித்த பொழுதே மற்றவர்களுடைய மேன்மை கண்டு அசூயை கொள்ளும் அந்த ராவணேஸ்வரன் குபேரனை இலங்கையை விடுத்து விரட்டிவிட்டு குபேரனுடைய அழகிய புஷ்பக விமானத்தையும் தான் கவர்ந்து கொண்டான். இப்படித்தான் ராவணனுக்கு சொத்து சேர்ந்ததை தவிர்த்து அவன் தன் தவ வலிமையால் அதிகமாக சம்பாதித்து விடவில்லை. பின்னாளில் பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இலங்கைக்கு சென்று விபீஷணன், சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமான் முதலான வானர வீரர்கள், கரடி வீரர்கள், ராட்சசர்கள் இவர்களுடைய துணையினாலே ராவணனை வெற்றி கொண்டு இலங்கையை நாசம் செய்து ராவணனை சம்ஹரித்து மீண்டும் விஜயராகவனாக அயோத்தி மாநகரத்திற்கு எழுந்தளினார் அல்லவா? அப்பொழுது
விரைந்து அயோத்திக்கு வர வேண்டும். ஏனென்றால் பரதன் காத்து கொண்டிருக்கிறான். 14 ஆண்டுகள் கழித்து ஒரு தினம் அதிகப்படியாக சென்றால் கூட, அண்ணா நான் உயிருடன் இருக்க மாட்டேன், இந்த ராஜ்யத்தை நான் வகிக்க மாட்டேன், ஆகையால் 14 ஆண்டுகள் கழிந்து ஒரு நாள் தாங்கள் தாமதித்து வந்தால் கூட இந்த உடலில் உயிர் நிற்காது என்று பரதன் சூளுரைத்திருக்கிறான். இலங்கையிலிருந்து அயோத்திக்கு செல்ல வேண்டும். பரதனை சென்று பார்க்க வேண்டும். நமேஸ்தானம் பகுவதம் வஸ்திராண்யாபரணாஞ்ச என்று ராமபிரான் எனக்கு தீர்த்தம் ஆடுவதிலேயோ, நல்ல வஸ்திரங்களையும் ஆடை ஆபரணங்களையும் உடுத்திக் கொள்வதிலேயோ துளியும் பிரேமையில்லை, பிரீதி இல்லை. என் குழந்தை, என் செல்வம், அந்த பரதனை பார்க்கும் வரையிலும் நான் எதற்கும் தயங்க மாட்டேன், எங்கும் கால் தாமதிக்க மாட்டேன் என்று சொன்னான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடனே விபீஷண ஆழ்வான், அண்ணலே, இனி தங்களுக்கு தயக்கம் எதற்கு? தாங்கள் வருந்த வேண்டாம். ஏனென்றால் நினைத்த இடத்திற்கு நினைத்தபடி செல்லக்கூடிய வல்லமை பெற்ற புஷ்பக விமானம் என் தமையன் ராவணேஸ்வரனால் குபேரனிடமிருந்து அபகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வானர சைன்யங்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு விரைவில் அயோத்திக்கு செல்லலாம் என்று கூறுகிறார். அப்படித்தான் எல்லோரும் கிளம்பி அயோத்திக்கு செல்கிறார்கள். ராமன் அந்த புஷ்பக விமானத்தை, இனி எனக்கு உன்னுடைய தேவையில்லை, ஆகையால் உன் எஜமானிடமே சென்று சேர்ந்து விடு என்று சொல்ல, மறுபடியும் அந்த புஷ்பக விமானம் குபேரனிடத்தில் சென்று சேர்ந்து விட்டது என்பது ஸ்ரீமத் ராமாயணம். அதற்கு அனுகுணமான சில கதைகளைத்தான் நாம் உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்த்து வருகிறோம். சரி, இப்பொழுது அந்த குபேரன் தான் செல்வங்களுக்கு அதிபதியாக வேண்டும் என்று ஆசை கொண்டு பிரம்மதேவரை பிரார்த்தித்தான் என்றோ? பிரம்மதேவருடைய நியமனத்தின் பேரில், அவர் செய்த அனுகிரகத்தின் பேரில் இங்கே போலூர் என்ற தற்காலத்தில் வழங்கப்படும் இந்த ஊருக்கு வந்து ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரமான இந்த இடத்தில் ஏற்கனவே தன்னுடைய முன்னோரான புலஸ்திய மகர்ஷி வழிபட்ட க்ஷேத்திர விசேஷத்தில் பெருமான் சம்பத் நிருசிம்ம சுவாமியை இவன் வழிபட்டான். ஆகையால் குபேரன் என்னும் பெரும் செல்வத்தை அவன் பெற்றான். ஆம், இதுவரையிலும் குபேரன் என்றால் வெறும் பேராகத்தான் இருந்தது. அதன் பின்னர் தான் செல்வங்களுக்கு அதிபதியாகும் பெருமை குபேரனுக்கு கிடைத்தது. இப்படி குபேரனுக்கு குபேர பதவியை அளித்த பெருமான் சம்பத்கிரியில் சுயம் வியக்தமாய் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய பெருமான். ஆகையால் தான் கீழே பௌலஸ்யர் பௌலஸ்யர் என்றால் யார், பௌலஸ்யர் என்றால் யார் என்று கேட்டோம் அல்லவா? புலஸ்யரின் வம்சத்தில் பிறந்த மற்றவர்கள் இருக்க இந்த க்ஷேத்திரம் சம்பத்கிரி என்று வழங்கப்படுகிறது. குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாகின்றான். சம்பத் என்றால் தமிழில் பொருள் என்பது பொருள். கீழே மலை மீது ஏறும் சமயத்தில் முதல் உபன்யாசத்தில் அடியேன் உரைத்தேன், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று. அந்த பொருளை அளிக்கக்கூடிய பெருமான் சேவை சாதிக்கிறான். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்திற்கு சம்பத்கிரி, சம்பத் க்ஷேத்திரம் என்பது பெயர். அதை தமிழில் நாம் பார்ப்போமேனால் தமிழில் செல்வம் என்பதற்கு பொருள் என்பது பெயர். அந்த பொருள், பொருளூர், பொருளூர், பொருளூர் என்பது காலக்கிரமத்தில் மருவி மருவி தற்பொழுது போலூர் என்று வழங்கப்படுகின்றது. ஆகையால் இத்தனை பிரமாணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புலஸ்யர் அவர் வம்சத்தில் உதித்த பௌலஸ்யன் எனப்படக்கூடிய குபேரன் இப்பெருமானை ஆராதித்தது நன்கு புலனாகின்றது. இப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். என்ன தெரியுமா? குபேரன் யாரை வணங்கி அஜகஜாந்தம் ஐஸ்வர்யத்தை அடைந்தார்? சம்பத்கிரியில் சேவை சாதிக்கக்கூடிய நரசிம்ம பெருமான். சரி, இப்பொழுது அந்த நரசிம்ம பெருமான் குபேரனுக்கு அனுகிரகம் செய்தவர், நம்மையும் அனுகிரகம் செய்யத்தானே போகிறார். நம்மை அனுகிரகிப்பதற்காகத்தானே ஆஹ்வான முத்திரையுடன் நம்மை அழைத்து அனுகிரகிக்கும் ஒரு முத்திரையுடன் சேவை சாதிக்கிறார். இதில் குபேரனால் நமக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? குபேரனுடைய செல்வம் நிலையற்றது. ஆனால் அந்த குபேரனுக்கு செல்வத்தை அளித்த அழியா செல்வம் இங்கே சம்பத்கிரியில் உரைகின்றது. ஆகையால்
நம் வாழ்க்கையும் பொருளுடைத்தாக வேண்டும், நம் வாழ்க்கைக்கும் பொருள் தேவை என்று உணர்பவர்கள் விசேஷமான போலூர் திருத்தலத்திற்கு வந்து சம்பத்கிரியில் நரசிம்மமூர்த்தியையும் அதன் அடிவாரத்தில் பேருந்து நிலையத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய வரத அபய ஹஸ்தத்துடன் கூடிய நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியையும் வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் சம்பத் பெருகும்.